வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். Hello everyone, this is your RJ Anjana from MOP CRS 107.8. This is our radio, our community, our pride. Suicide ஒரு மேஜர் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம். இது சோஷியல், இமோஷனல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்ஸில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. ஒரு வருஷத்தில் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட சூசைட்ஸ் உலக அளவில் நடக்குது. அண்ட் திஸ் அஃபெக்ட்ஸ் மோர் தேன் மெனி பீப்புள். வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே 2003 இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் சூசைட் ப்ரிவென்ஷன் along with World Health Organization establish பண்ணாங்க. Every 10th September on World Suicide Prevention Day, suicide rates குறைக்கிற முறையில் campaigns and activities to reduce stigma, increase awareness among organizations, government and public conduct பண்ணப்படுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வந்திருக்கிறவங்க ஒரு ஆலோசக மனநல மருத்துவர். இவங்களை பெரும்பாலும் இங்கிலீஷில் கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட்னு அழைப்போம். இவங்களுக்கு more than 10 years of experience இருக்கு. இவங்களோட ஸ்பெஷலைசேஷன் லைஸ் இன் நியூரோ சைக்கியாட்ரி, கன்சல்டேஷன் லியேசான் சைக்கியாட்ரி அண்ட் விமென்ஸ் மென்டல் ஹெல்த். We would love to introduce our guest for today, டாக்டர் ரம்யா சம்பத். டாக்டர் ரம்யா சம்பத் ஒரு எம்பத்தட்டிக் கிளினிஷியனாக மட்டும் இல்லாமல் தி மோஸ்ட் வேல்யூபிள் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் சிபிடியும் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இவங்க சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், டீஸ்டிக்மடைசேஷன் ஆஃப் சைக்கியாட்ரிக் இல்னஸ் அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட் பற்றி ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் BBC தமிழில் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக இருந்து மக்கள் மத்தியில் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. வி வெல்கம் யூ டு அவர் ஷோ மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். MBBS அப்புறம் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். சைக்கியாட்ரியில் எப்படி மேம் உங்கள் இன்ட்ரெஸ்ட்? சைக்காட்ரி அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி ஃபேக்டராக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த க்யூரியாசிட்டி உண்டு. நம்ம மனசு எங்கே இருக்குது, எப்படி அதை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப். ஸோ MBBS அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் டாக்டர் ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கப்புறமா சைக்காட்ரி, ஹவு டு டீல் வித் ஹியூமன் பிஹேவியர்ஸ், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட், ஹவு டு ஹெல்ப் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது தி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, யூராலஜி அப்படின்னு இதெல்லாம் உடம்பை கண்ட்ரோல் பண்ணுற மனசுக்கு ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இருக்குது, சைக்காட்ரின்னு. ஸோ இன் தட் வே ஐ ஃபெல்ட் சைக்காட்ரி இஸ் வெரி வெரி வேல்யூபிள் அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை ஐ சோஸ் டு பி எ சைக்காட்ரிஸ்ட். தேங்க்யூ மேம். இப்போது நிறைய பேருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, சைக்காலஜிஸ்ட்டுக்கும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கும் ஒரு கவுன்சிலருக்கும் என்ன மேம் வித்தியாசம்? இது ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க பேசிக்கலி டாக்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MBBS முடிச்சு, இப்போ நான் MD முடிச்சு, DNB முடிச்சு, எப்படி ஒரு கார்டியாலஜிஸ்ட்டுங்கிறவங்க ஹார்ட்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க மைண்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, டிஸ்டர்பன்சஸ் இதை பற்றி டீல் பண்ணுறதுக்காகவே பல வருஷங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க. சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது மனநல ஆலோசகர்னு சொல்கிறோம். சைக்காட்ரிஸ்ட்டுங்கிறவங்க மனநல மருத்துவர்னு சொல்கிறோம். ஸோ சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது, சைக்காலஜிங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி வைட் பிரான்ச். அதில் நமக்கு சைக்காலஜிஸ்ட்ஸ் ஆர் நாட் டாக்டர்ஸ். அவங்க அதில் ஒரு சூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இல்லைனா ஒரு இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிஸ்ட், அப்ளைட் சைக்காலஜி, அப்படி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி அவங்க ஒரு செலக்டட் சினாரியோவில் அவங்களுடைய இன்புட்ஸில் ஒரு டிஃபிகல்ட்டி இன் தி மைண்ட் ஸ்பெக்ட்ரம், they can also give their valuable inputs. தெரப்பி, CBT, DBT, மேரிட்டல் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிஸ்ட் அந்தந்த ஏரியாவில் ட்ரைனிங் எடுத்து அவங்க பண்ண முடியும். கவுன்சிலர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லேமேன் டேர்ம். இப்போ நம்மலாம் காலேஜுக்கு வந்தால் கூட கவுன்சிலிங் வழியாக தான் வந்திருப்போம். So there is always somebody who will guide us to make a wise choice in our life. So basically counselors are a very general term. நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு இதெல்லாம் இருக்குது ஆப்ஷனில், இது சூஸ் பண்ணினா இது அட்வான்டேஜ், இது டிஸ்அட்வான்டேஜ்னு ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணும்போது they take the role of a counselor or they guide us in that direction. ஸோ அது ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு கேட்டகரிக்குள்ளேயோ போகணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இது மூணும் தான் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ மேம். ரொம்ப ப்ரீஃபாக இருந்துச்சு மேம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கிட்ட
ரொம்ப காமனா கேட்கப்படுற ஒரு கேள்வி தான், மேம் டு யூ ரீட் மைண்ட்ஸ்? இதுக்கு நீங்க கொடுக்குற பதில் என்ன மேம்? அண்ட் இதை மக்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க? ஜென்ரலாக எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா வி ரீட் மைண்ட்ஸ் அப்படின்னுட்டு. நிறைய பேர் உள்ளே வந்துட்டு என்னை பார்த்தா எப்படி தெரியறது அப்படின்னு கேட்பாங்க கன்சல்டிங் ரூமில். நான் சொல்லுவேன், நீங்கள் யூ ஆர் ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் மீ, எனக்கு உங்களை பார்த்தா நல்லா இருக்கீங்கன்னு தான் தெரியுதுன்னு சொல்லுவேன். ஸோ வி கான்ட் ரீட் மைண்ட்ஸ், பட் வி கேன் ரீட் பிஹேவியர் அண்ட் வி ஆர் ட்ரெயின்ட் so that we can associate the history and behavior and the subjective distress to formulate a schema what is running in the person's mind or what is the problem அப்படின்னு. ஸோ டைரெக்டாக நம்ம மைண்ட் ரீட் பண்ண முடியாது. இப்போ மைண்ட்லேயே ஒரு அன்கான்ஷியஸாக இருக்கும், நம்ம கான்ஷியஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்ளம்மை அவேராக சொல்லும் பொழுது அந்த ப்ராப்ளம்மை நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு டாக்டராக ஒரு சைக்காட்ரிஸ்டுடைய வேலை. நம்ம வந்து இப்போ ஒரு அஸ்ட்ராலஜி மாதிரி ஒரு டேட்டா எல்லாமே நம்ம ப்ரெடிக்ஷன்லலாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ யூ ரிப்போர்ட் அ சிம்டம், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு சோகமாக இருக்குது, முன்ன மாதிரி உற்சாகமாக இல்லை, பயமாக இருக்குது. ஸோ வாட் எவர் யூ டிஸ்கஸ் ஆர் யூ வென்ட் அவுட், அதுதான் சப்ஸ்டன்ஸே. அதுலேருந்து தான் வி கேன் ஆல்வேஸ் டிக் டீப், கிளாரிஃபை எவ்ரி திங். இப்போ ஒரு டைம் ஒரு அடலசன்ட் ஃபுல்லாக வென்ட் அவுட் பண்ணலைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இட் இஸ் பேசிக்லி யூ கான்ட் ரீட் மைண்ட்ஸ் directly, but we can understand mind through a proper means, through a detailed history taking, by observing a person's behavior from the history and when they interact with us. So it is basically an observation skill and a conversation skill based on which we come to a diagnosis or an interpretation. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப கியூரியஸாக இருக்கிற ஒரு விஷயம் தான் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ், அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட மேனிஃபெஸ்டர்ஸுங்கிறது என்னமா? இப்போது நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம சுகர் இவ்வளோ அதிகமாக இருக்குது, இது கட் ஆஃப் இல்லைன்னா ஃப்ராக்சர் அப்படின்னு எக்ஸ்ரேல காமிக்கிற மாதிரி காமிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு தராசு மாதிரி நம்ம இமேஜின் பண்ணினோன்னா, ஒரு பக்கம் நமக்கு எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்குது, அதாவது நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ்னு சொல்லுவோம். பாசிட்டிவாக இருக்கலாம், ஒரு எக்ஸாம் வருது, இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸர்னு சொல்லுவோம். அது இருந்தால் தான் நம்ம மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுவோம். சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் நெகட்டிவாக இருக்கலாம், சேலஞ்சஸாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்குமே நிறைய அதாவது ஸ்கில் செட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த்ஸும் இருக்குது. நமக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது, நல்ல ஒரு எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த தராசு எப்போவுமே ஸ்டாட்டிக்காக இல்லை, நம்ம வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டிமாண்ட்ஸ் அதிகமாகும், நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அப்புறம் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், அப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுவோம். ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் அஸ் அ டைனமிக் பேலன்ஸ் பிட்வீன் தி சேலஞ்சஸ் அண்ட் தி resources that you have. So stress is a very subjective thing. Perception தான் ஸ்ட்ரெஸ். வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து நீ ஸ்ட்ரெஸ்டாக இருக்க இல்லை அப்படின்னு நான் பிஹேவியர் வைஸ் சொல்லலாமே தவிர, உண்மையாகவே ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இல்லையான்னு அவங்க தான் சொல்ல முடியும். இப்போ வெளியில் உனக்கு எல்லாமே இருக்கே, யூ ஆர் வெரி செட்டில்டு, யூ ஆர் ஸ்டடிங் வெல், யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி, ஸோ யூ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம வெளியிலேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அந்த பர்சனுக்குள்ளே என்ன இருக்குன்னு அந்த பர்சன் தான் கிளைம் பண்ண முடியும். அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் அ பர்செப்ஷன் when somebody feels that the challenges are overwhelming and they don't have adequate resources to cope up with that challenge. ஸோ எனக்கு நடக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸரோ பிரச்சனையோ சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், சில நேரம் பிரச்சனையே எக்ஸ்டர்னலாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எனக்கு ஒரு பர்செப்ஷனில் என்னால் சமாளிக்க முடியாது, இந்த சிச்சுவேஷனோட கோப்பப் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வர ஒரு பர்செப்ஷனை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அது ஒரு உணர்வு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அளவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா அதோடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் இருக்கலாம். இப்போ உடம்பு ரீதியாக கூட நிறைய பேருக்கு பார்த்தோன்னா மாறாத தலைவலி, நமக்கு வந்து லோ பேக் ஏக், நல்லா 8 மணி நேரம் தூங்கி எழுந்தால் கூட எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைன்னா வந்து எனக்கு முன்ன மாதிரி ஸ்பீடாக யோசிக்க முடியல, டக்குன்னு பிளாங்க் ஆகுது. இதெல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுடைய காமன் மேனிஃபெஸ்டேஷன். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் அசிடிட்டி, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரைட்டிஸுங்கிறது ரொம்ப காமன் கிளினிக்கல் சினாரியோ. நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், வீட்டில் பண்ணதை சாப்பிட்றேன், ஆனாலும் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்போம். ஏன்னா ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுனால அசிடிட்டி கூடலாம். ஸோ காமன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் சிம்டம்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ், ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ரொம்ப கோபம் வருது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்,
இஷ்யூஸ் இது மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா பிஹேவியரில் நம்ம அன்ஹெல்த்தியாக கோப்பப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், இல்லைனா ஸ்மோக்கிங், இல்லைனா சப்ஸ்டன்ஸ். விமெனில் காமனாக பார்த்தோன்னா பிஞ்ச் ஈட்டிங். நம்ம 2 பேக்கெட் சிப்ஸாக அட் அ டைம் முடிச்சுருவோம், 2-3 ஐஸ்கிரீம் அட் அ டைம் நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம காமனாக நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிளினிக்கல் சினாரியோஸ் தான். ஸோ அப்போ அதிக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது நம்ம அதை கோப்பப் பண்ணுறதுக்கு ஒரு அன்ஹெல்த்தி மீன்ஸில் நம்ம போகிறது, இதெல்லாமே வந்து காமன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மேம். இப்போ பொதுவாக நம்ம ஏதாவது பேசுகிறச்சே வந்து ஜெண்டர் டிஃப்ரென்சஸ்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ மென் அண்ட் விமென்க்கு ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங்கில் என்னெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் மேம்? இது வந்து நமக்கு ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். நிறைய நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஈக்குவாலிட்டி பற்றியே நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஸோ தெர் இஸ் நோ டவுட் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது. பட் பயாலஜிக்கலி நேச்சர் ஹேஸ் created us in a certain way. பயாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா men and women's brain are very very different. அப்போ நம்ம அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, women's brain is more complex and more cross-wired. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குட்டி ப்ராப்ளம் நமக்கு விமெனுக்கு வருது அப்படின்னா டக்குன்னு நமக்கு மெமரி லிங்க் ஆகும். முதல்ல இந்த ப்ராப்ளம் வந்தது எப்போ அப்படிங்கிறதுலேருந்து நம்மளால் அசோசியேட் பண்ணி பாஸ்ட்டு, முன்னாடி நடந்த கான்ஃப்ளிக்ட்ஸு எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். அப்போ இது வந்து நமக்கு பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய பிரெயினுடைய ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் கிராஸ் வயரிங் மெக்கானிசம்னால. அதே மாதிரி விமென்ஸ் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி ஹை. இப்போ ஒருத்தர் வந்து கோபமாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களான்னு அவங்க வாய் வழியாக சொல்லாமல் கூட we can observe somebody and we can pick it up. ஸோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது விமென்க்கு. அதே மாதிரி எமோஷ்னல் வல்னரபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த எமோஷ்னல் டொமைனில் நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால we become vulnerable in that direction also. எனக்கு இன்டெலெக்சுவலி அறிவுபூர்வமாக நான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிப்பேன். ஆனால் எமோஷ்னலாக ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட்டோ வந்ததுன்னா ஐ கான்ட் ரெகுலேட் மை எமோஷன் அப்படிங்கிறது யூஸ்வலி நிறைய விமெனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம். அதே மாதிரி பயாலஜிக்கலாக இப்போ மென்ஸ்ட்ருவேஷன், தைராய்டு இஷ்யூஸ், அப்புறம் அனீமியா, இதெல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ். ப்ரீமென்ஸ்ட்ருவலாக வந்து ஒரு 70% ஆஃப் விமெனுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கலாம். எமோஷ்னலி அவங்களுக்கு அடிக்கடி பிரேக் டவுன்ஸ் வரலாம். அதே மாதிரி அனீமியா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, இல்லைன்னா ப்ளீடிங் ஹெவியாக இருக்குது அப்படின்னா அனீமியாவோட காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆன்சைட்டி, டிப்ரெஷன் தான். அதே மாதிரி விமெனுக்கு நிறைய பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம். இப்போ ஒரு காமன் கிளினிக்கல் கண்டிஷன் பிசிஓடி, நிறைய பேருக்கு லைஃப் ஸ்டைல்னால பிசிஓடி இருக்குது. அப்போ இந்த மாதிரி காமன் மெடிக்கல் சிச்சுவேஷன்ஸில் எகெயின் மைண்ட் அப்படிங்கிறது பிரெயினில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம பிரெயினையும் பாதிக்கும். அப்போ விமெனுக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இயல்பாகவே அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அதுக்கேற்ற அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் ரிலேட்டடாக சைக்காலஜிக்கல் இஷ்யூஸும் விமெனில் அதிகமாக இருக்கலாம். இப்போது யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசும்பொழுது யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நிறைய அகாடமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ப்ரொவோக் பண்ணுது அண்ட் மென்டல் ஹெல்த் எப்படி மேம் அஃபெக்ட் பண்ணுது? ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏதோ ஒரு லைஃப் சிச்சுவேஷனில் வரதான் செய்யும். இப்போ ஒருத்தருடைய வல்னரபிலிட்டின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ எப்படி ஒரு வெட் ஃப்ளோரில் ஒருத்தர் விழறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாரும் விழணுங்கிறது அவசியம் இல்லை. அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் சிச்சுவேஷன், ஒரு அகடமிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ட்ரொமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். எல்லா பிரெயினும் ஈக்குவலாக கோப்பப் பண்ணாது. ஸோ இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி இதுதான் த்ரெஷ்ஹோல்டு, இதில் வந்து இவங்க கோப்பப் பண்ணாங்க இவங்களும் கோப்பப் பண்ணணும் அப்படின்னு நம்ம அப்ஜெக்டிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய வல்னரபிலிட்டிங்கிறது பயாலஜிக்கலாக அவங்களுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்களுடைய ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி, அவங்களுடைய பர்சனாலிட்டி மேக்கப், அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குது, இது எல்லாமே ஒருத்தர் எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கோப்பப் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களால கோப்பப் பண்ண முடியாமல் ஒரு ஆன்சைட்டி டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்களா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுது. இப்போ நிறைய ஏரியாஸ் ஆஃப் சைக்காலஜியில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஜாஸ்தி ஆகியிருக்கு. அண்ட் இதிலிருந்து மக்கள் மத்தியில் இருக்கிற மென்டல் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் டுவர்ட்ஸ் அவங்களோட இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் காட்டுது மேம். ஸோ ஆஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட் இதில் வந்து மென்டல் ஹெல்த் கான்ட்ரிபியூஷனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது, ஆனால் அதில் வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ நம்ம யூடியூப் வீடியோ குக்கிங்கில் பல மணி நேரம் பார்க்குறோம், அதனால நம்ம ஒரு குக்கிங் அப்படியே பண்ணிவிடுவோமா அப்படின்னா அப்படி இல்லை.
இப்போ ஆன்லைனில் நம்ம சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணலாம், கரஸ்பாண்டன்ஸில் சைக்காலஜி படிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ரியல் டைம் சினாரியோவில் ஒரு ஹவு ஃபார் யூ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் சம்படி வென் தே ஆர் இன் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணாது. ஸோ மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஹியூமன் பிஹேவியருங்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பீரியட் ஆஃப் இன்டர்ன்ஷிப், அப்சர்வேஷன், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், ஓப்பன் மைண்டட்னஸ் டு லேர்ன். நம்ம வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இப்போ ஒரு சூசைடல் பேஷண்ட் வராங்கன்னா கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணாது, மெடிசன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒன்ன லிமிட்டேஷன் இருக்குது சைக்காலஜிக்கு, ஆனால் என்ன வேல்யூ நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற பவுண்ட்ரி செட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது, இட் இஸ் நாட் சம்திங் லைக் இப்போ நம்ம ஸ்கூலில் படித்தோம், அதை எழுதினோம், மார்க் வாங்கினோன்னு. யூ ஆர் கோயிங் டு ஹீல் லைஃப்ஸ், டச் லைஃப்ஸ், யூ ஆர் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் ரியல் டைம் பீப்புள். ஸோ அதில் வந்து ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற அப்ரோச் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ லைஃப் லாங் சைக்காட்ரி, சைக்காலஜி எல்லாம் யூ லேர்ன், யூ கீப் ஆன் லேர்னிங். த லேர்னிங் கர்வ் இஸ் நெவர் எண்டிங். ஸோ ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் அபவுட் ஹியூமன் பிஹேவியர். It's only a drop in a ocean. So கண்டிப்பாக நம்மளுடைய லேர்னிங் கர்வ், அசோசியேட் யோர் செல்ஃப் வித் அ லாட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி ஏரியா ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ், உங்களுடைய பர்சனாலிட்டி அதுக்கு எப்படி இருக்குது, அதை கற்று இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே ஒன்லி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வித் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் ஃபைன் டியூனிங் we'll be maturing out into a mental health professional who can contribute to the community in a large way. But definitely in the interest in psychology and all that is a positive change, because there is no longer a stigma towards mental illness. Everybody is open to talk about it, everybody is willing to learn about it, everybody wants to know how can I make my psychological health better. So it is a welcome change or a positive approach overall. எல்லா தற்கொலையுமே ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் தான் மேம். தற்கொலை முயற்சி பண்றவங்க கிட்ட தெரியும் சில அறிகுறிகள் என்னென்ன மேம்? இப்போ பொதுவாக நம்ம நினைக்கிறது உண்டு, நேற்று வரைக்கும் நல்லா பேசினாங்க, எனக்கு திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. இப்போ ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல வந்து ஒருத்தருக்கு ஒரு டிப்ரெஷன், ஒரு மன சோர்வு, ஒரு மன அழுத்தம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களையும் உலகத்தையும் எதிர்காலத்தையும் அந்த ஒரு கருப்பு கண்ணாடி வழியாக பார்க்குற மாதிரி எல்லாத்துலேயும் அந்த ஷேடு தெரியுங்கிற மாதிரி இருக்கும். ஐ எம் ஒர்த்லெஸ், ஐ எம் அ ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுடைய பேச்சில் வெளிப்படலாம். நான் இருக்கிறதுனால யாருக்கும் உபகாரம் இல்லை, நான் எல்லாருக்கும் பாரம் ஆயிட்டேன், நான் இல்லைன்னா கூட எவ்ரிபடிஸ் லைஃப் வில் ரிமைன் த சேம். அந்த மாதிரி அவங்களுடைய வேல்யூவை அவங்க வந்து அண்டர் ரேட் பண்ணிக்கலாம். மற்றவங்க மேலே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி எல்லோரும் இருந்தால் கூட எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, நோபடி லவ்ஸ் மீ, நோபடி கேர்ஸ் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு மேலோங்கி இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சிம்டம்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் எதிர்காலத்தில் எனக்கு இது மாதிரி இருக்காது, இதெல்லாம் பெட்டர் ஆகிடும் அப்படின்னு ஒரு பர்சன் நம்பும் பொழுது, ஹோப்ஃபுல்லாக இருக்கும் பொழுது தற்கொலைகள் நடக்கிறது இல்லை. ஹோப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஃபார் சூசைட். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி டனலில் லைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இப்போ இப்படி பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் நான் சமாளிச்சிட்ருக்கேன், ஆனால் இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்க போகிறது, ஐ டோன்ட் see எனி லைட் அட் தி எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஹோப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது வருது டிப்ரெஷனில். ஃப்யூச்சரை பற்றியும் அவங்களுக்கு அதே பெசிமிஸ்டிக் ஐடியாஸ் இருக்குது, இனிமேல் எதிர்காலத்துலேயும் இந்த பிரச்சனைலாம் மாறப்போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு மேலோங்கும் போது தான் ஒரு ட்ராப்டு ஃபீலிங் வந்து they resort to suicide as a means of avoiding these problems. வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணும் பொழுது கண்டிப்பாக nobody voluntarily wants to end up their life. ஸோ ஹோப்லெஸ்ஸாக ஆகும் பொழுது தான் ஒரு பர்சனுக்கு சூசைடல் ஐடியாஸுங்கிறது மேலோங்குது. அப்போ அவங்களுடைய பேச்சிலையோ அவங்களுடைய பிஹேவியர்லேயோ அதுக்கான வார்னிங் சைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அவங்க முன்னளவுக்கு சியர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, அவங்க பேச்சில் வந்து அவங்களுடைய கடமைகள் எல்லாம் முடிக்கிறத பற்றியோ இல்லைனா ஒரு குவிட் பண்ணுறதை பற்றியோ அந்த மாதிரியான பேச்சு அதிகமாக இருக்கும். இல்லைனா டெத் விஷ், நான் இருக்கிறதுக்கு இல்லாமலே போயிடலான்னு பார்க்குறேன், அந்த மாதிரி சட்டிலாக அவங்க அதை இண்டிகேட் பண்ணுவாங்க. நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல, பட் சட்டிலாக அவங்க இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவாக அதை பிக்கப் பண்ணணும். அப்போ அந்த பிஹேவியர் வைஸும் அவங்க கம்யூனிகேஷன்லையும் நம்ம இன்னும் ஓப்பன் மைண்டடாக சென்சிட்டிவாக இருந்தோம்னா we can always pick up such individuals, because 80 to 90% of people who commit suicide have communicated their suicidal thought or their death wish to somebody close to them, not to a psychiatrist necessarily. ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மா அப்பா வந்து குழந்தைகிட்ட சொல்கிறதா இருக்கலாம், இல்லை இன்னொரு ஒர்க் பிளேஸில் கொலீக் கிட்ட சொல்கிறதா இருக்கலாம். அப்போ யார் டே டு டே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு தான் அதை பிக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தனி மனிதரை தற்கொலை வரைக்கும் ட்ரிகர் பண்ற காரணங்கள் என்னென்ன? இப்போ வந்து இது ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். ஏன்னா நம்ம மீடியாவில் இல்லைன்னா பேப்பரில் நம்ம என்ன புரிஞ்சுப்போம்னா, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க சூசைட் பண்ணிட்டாங்க,
ஃபினான்ஷியல் லாஸாக எடுத்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ 1-to-1 காஸ் தான் வந்து ஹைலைட் ஆகி ரிப்போர்ட்டிங்கில் வருது. பட் we need to understand suicides are multifactorial. ஒரு சூசைட் வந்து ஒரே ஒரு காரணங்கள்னால நடக்கிறதுல பல காரணிகள் இருக்குது. இதில் 3 நம்ம ப்ராடாக அதை புரிஞ்சுக்கலாம். பயாலஜிக்கல் ரீசன்ஸ், அதாவது நமக்கு நம்மளுடைய பயாலஜி வழியாக நம்மளுடைய ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி. இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு சூசைட் இருக்குன்னா சூசைட் ஆல்சோ ஹேஸ் அ ஹெரிட்டபிள் ரிஸ்க். ஸோ அந்த பர்சன் அந்த ஜெனட்டிக் லீனியேஜில் வரவங்களுக்கு இன்னும் சூசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகம் பயாலஜிக்கலாக. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸ், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், க்ரானிக் பெயின் கண்டிஷன்ஸ், மைக்ரெயின், ஒரு ஃபிசிக்கல் சஃபரிங் வரும்பொழுது மைண்டும் அதில் கோப்பப் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் பயாலஜிக்கல் வல்னரபிலிட்டின்னு சொல்கிறோம். சைல்ட்ஹுட் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், ரிப்பீட்டடாக சைல்ட்ஹுட் ட்ராமா வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாமே பயாலஜிக்கல் வல்னரபிலிட்டி. 2வது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அதுதான் நம்ம சொல்கிறோம் ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், ரெசிலியன்ஸ். அதாவது ஒரு பாலை தரையில் போட்டோம்னா அது எவ்வளோ தூரம் பவுன்ஸ் பேக் பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஒருத்தர் வந்து அவங்க சுபாவம் எப்படி இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு உள்ளே போட்டோம்னா பவுன்ஸ் பேக் பண்ணி வரது அவங்க சுபாவமாக இல்லை அதில் துவண்டு போகிறது அவங்க சுபாவமாக. ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் ஒருத்தர் எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ்னால பாதிப்படைவாங்க. சென்சிட்டிவிட்டி டு கிரிட்டிசிசம்ஸ், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட என்னால் சமாளிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அவங்க பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் விச் கேன் கான்ட்ரிபியூட் டு அ சைக்காலஜிக்கல் இல்னஸ் ஆர் சூசைட். ஸோ பயாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான ரீசன் சோஷியல் ரீசன். இப்போ இந்த பேண்டமிக் போது அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, நிறைய சோஷியல் இஷ்யூஸ் இருந்தது இல்லையா. ஸோ சோஷியல் ரீசன்ஸும் ஃபார்மர் சூசைட்ஸ் பார்க்குறோம். ஸோ சோஷியல் ரீசன்ஸ்னாலேயும் ஒருத்தர் சூசைடு பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், சோஷியல், இந்த 3 ஆங்கிளில் இருந்தும் ஒருத்தர் தள்ளப்படும் பொழுது தான் ஒரு தனி மனிதர் வந்து சூசைடுக்கு ரிசார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு ரீசன் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ இதை நம்ம இன்னும் வைடாக, இன்னும் டெப்த்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு மேம்போக்கா இதனாலே இவங்க ஒரு சண்டை வந்தது அதனால இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரிடக்ஷனிஸ்டிக்காக ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபைடாக சூசைட்ஸை புரிஞ்சிக்கக்கூடாது. அது மல்டிஃபேக்டோரியல்னு புரிஞ்சாதான் நம்ம இந்த எல்லா ஆங்கிள்லையும் நம்ம ஒரு சூசைடை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு மைண்டில் சிங்க் ஆகும். அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது சமீப காலங்களில் தற்கொலை எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எவ்வளோதான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் இன்க்ரீஸ் இன் சூசைட் ரேட்ஸ் ரொம்ப அலார்மிங்காக இருக்கு மேம். இதுக்கான காரணங்கள் என்னென்ன? இது ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். இப்போ வந்து முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா ட்ரெண்டு பேண்டமிக்கு அப்புறம் சேஞ்ச் இன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் சூசைடில் ஹையஸ்ட் இன்க்ரீஸ் இஸ் ரிப்போர்ட்டட் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கும் போது உண்மையாகவே அது அலார்மிங்காக இருக்குது. ஜென்ரலாகவே சூசைடு வந்து 15 to 25 years அந்த ஏஜ் குரூப்பில் இட் இஸ் த செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத், சூசைட்ஸ். அப்போது சூசைடே வந்து யங்ஸ்டர்ஸில் அதிகமாக இருக்குது. அதில் இந்த ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனில் இப்போ இன்னும் அலார்மிங்காக 20% இன்க்ரீஸ் இருந்திருக்கு ரீசெண்ட் இயர்ஸில். அப்படி புரிஞ்சுக்கும் போது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஐ கேன் திங்க் ஆஃப் 2 things. நம்பர் 1 இஸ் நம்மளுடைய ரெசிலியன்ஸ். நம்ம வந்து இன்றைக்கு நிறையா டைம் வந்து சில்ட்ரன் ஆர் லைக் ஐஸ்கிரீம்னு நான் சொல்வேன். நிறையா பேர் கன்சல்டிங் ரூமில் வரும்போது அவங்களுடைய சென்சிட்டிவிட்டி அவ்வளோ ஹையாக இருக்குது. இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா 20 degree இல்லை 15 degree தான் எங்களால் உருகாமல் இருக்க முடியும். ஸோ there is so many criteria or clause for your psychological health. என்னை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, எக்ஸாமில் 1 மார்க்கு குறைஞ்சிடக்கூடாது, எல்லாமே எனக்கு சாதகமாகவே நடக்கணும், ஒரு நோ அப்படிங்கிறது எனக்கு வந்துடக்கூடாது, யாரும் எனக்கு நோ சொல்லிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ கண்டிஷன்டாக நம்ம மைண்ட் இயங்கும் பொழுது your vulnerability towards stresses is obviously high. ஏன்னா you are going into a society which will have lot of stress, which may not deal you with the same kind of sensitivity as in your closed zone. ஸோ உங்கள் அம்மா அப்பா ஒரு 2 ஃப்ரெண்டு டீல் பண்ண மாதிரியே ஓவரால் வேர்ல்டு உங்களை டீல் பண்ணாது. ஸோ அந்த ரியாலிட்டி அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு மைண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி நான் சொல்கிறது உண்டு, ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லேயே தான் இருக்க முடியும். நம்ம ஒரு ஸ்டோன் மாதிரி வெயிலோ மழையோ நான் சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரெசிலியன்ஸ் இம்ப்ரூவ் ஆனாதான், நம்மளுடைய சோஷியல் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் தான் நம்மளால் வந்து கோப்பப் பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்க்கு இருந்த அளவுக்கு இருந்த ஒரு ரெசிலியன்ஸ் இன்றைக்கி ஜென்ரேஷனில் இல்லை. ஸோ தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 இஸ்
the advent of gadgets and social media and the influence it has on a developing brain. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அறிவுபூர்வமாக நான் எல்லாமே பண்ணுறேன், இதெல்லாம் என்ன எமோஷ்னலி பாதிக்காது அப்படின்னு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அறிவு, மனசு, இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே பிரெயினில் தான் ப்ராசஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பிரெயினுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியே ஆகணும். நம்ம ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்றோன்னா நம்ம அதை புரிஞ்சு சாப்பிட்டாலும் புரியாமல் சாப்பிட்டாலும் வயிறு அதுக்கு சிரமப்படும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஒரு அன்ஹெல்த்தி இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், நம்ம ரிப்பீட்டடாக ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு பண்ணுறோம். நிறைய என்னுடைய கிளையண்ட்ஸில் சில்ட்ரன் சொல்கிறது உண்டு, நிறைய சீரீஸ் பார்க்குறேன், கொரியன் சீரீஸ் பார்க்குறேன், இது பார்க்குறேன், அது பார்க்குறேன். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் லோடட் வித் வயலண்ட் இன்ஃபர்மேஷன், நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் விச் மே நாட் பி வெரி ஆப்ட் ஃபார் அ டெவலப்பிங் பிரெயின். நம்மளுடைய பிரெயின் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், ஆனால் அது 20-25 வயசில் தான் மெச்சூர் ஆகும். அப்போ அது வரைக்கும் என்ன எப்படி வயிற்றுக்கு என்ன சாப்பாடு போடுறோங்கிற மாதிரி என்ன மைண்டுக்கு ஃபீட் பண்ணுறோம், கண்ணு வழியாக, வாய் வழியாக, நம்ம இன்ட்ராக்ஷன் வழியாக, அனுபவம் வழியாக, வாட் ஆர் யூ ஃபீடிங் யுவர் டெவலப்பிங் பிரெயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நிறைய நேரம் நம்ம கேஜெட்ஸு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாவில் ஒரு வர்ச்சுவல் ஐடென்டிட்டியில் வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். இவ்வளோ லைக்ஸ் வந்தது, இப்படி போர்ட்ரே பண்ணினேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன்னு. பட் டு யூ ஹேவ் சம் ரியல் டைம் சோஷியல் கனெக்டட்னஸ்? உண்மையாகவே பிரச்சனைன்னா ஒரு 2-3 பேர்கிட்ட நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை டிரான்ஸ்பெரண்ட்டாக, ஓப்பனாக, உங்களுடைய ட்ரூ செல்ஃபை நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியுமா, முடியாதா? அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ எனக்கு 1000 ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் இருக்கான், எனக்கு பிரச்சனைனா ஒருத்தங்கிட்ட கூட ஆனால் சொல்ல முடியாது, என்ன யூஸு? அப்போது யூ வாண்ட் பீப்புள் டு ஹெல்ப் யூ அட் டைம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். ஸோ ஃபார் தட் நம்மளுக்கு அதிகமான ஒரு அன்ஹெல்த்தி கேஜெட் யூஸ் ஆர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் நம்மளுடைய சோஷியல் ஐசோலேஷனை தான் அதிகம் பண்ணுது. அதனால இன்னும் சூசைட் ரேட்ஸ் குறையலை, அதிகம்தான் ஆயிருக்கு. பிகாஸ் ரியல் டைமில் இருக்கிறவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியறதில்ல. ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ, ரியல் டைம் ரிலேட்டிவ்ஸோடையோ, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடையோ நம்மளால் கனெக்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன் அ நெகட்டிவ் வே அதுவும் அட்லசன்ஸ் சூசைட்ஸ்க்கு ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். இது கண்டிப்பாக மிக அவசியமான ஒரு விஷயமா இருந்தது. சமீப காலத்துல மெடிகேஷன்ஸ் தான் தீர்வுன்னு சிலருக்கு தோணும் போது ஆஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட் மற்ற ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் பத்தி நேயர்களுக்கு சொல்றீங்களா மேம்? இப்போது ஒரு கார் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுது அப்படின்னா நம்ம மெக்கானிக் இதுக்கிட்ட போய் கொடுக்கணுங்கிறது இல்லை, அப்படியே சமாளித்து ஓட்டலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம், லைட்டாக அதை சரி பண்ணிட்டா போகிறோம். இதே ஒரு லாரி மேலே மோதி சிவியராக டேமேஜ் ஆகிடுதுன்னா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணினா தான் அதை ரெடி பண்ண முடியும். சிமிலர்லி என் மைண்டு ஹெல்த்தியாக இருக்குது, எனக்கு எல்லா ஏரியாலையுமே என்னுடைய ஸ்லீப் நல்லா இருக்குது, அப்பிடைட் நல்லா இருக்குது, என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்டில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில், எனக்கு 2-3 சாய்ஸ் இருக்குது, கன்ஃபியூசிங் ஏரியாஸ் இருக்குது, ஐ டோன்ட் நோ ஹவு டு டேக் அ ரைட் டெசிஷன். இதுக்கெல்லாம் மெடிகேஷன்ஸ் தேவையில்லை. நம்ம வி கேன் கிவ் கவுன்சிலிங், வி கேன் கிவ் தெரப்பி, ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங். சிலருக்கு பார்த்தோன்னா அசர்ட்டிவ்னஸ்ஸே இருக்காது, யார் எது கேட்டாலும் எஸ்ஸே சொல்லின்னு இருப்பாங்க, ரொம்ப சப்மிசிவாக இருப்பாங்க. பட் தேல் பி ஹைலி ஸ்ட்ரெஸ்ட் பிகாஸ் they have never learned to say no in a situation. ஸோ அப்போ அசர்ட்டிவ்னஸ் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீட் பேஸ்டாக இண்டிவிஜுவலுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தெரப்பியூட்டிக் அப்ரோச்சஸ் இருக்குது. ஆங்கர் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங். ஸோ நம்ம மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, ஸ்டடி டெக்னிக்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஏரியா, இதுக்கும் மெடிகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஃபார் அன் அதர்வைஸ் நார்மலி ஃபங்க்ஷனிங் இண்டிவிஜுவல் ஆர் அதர்வைஸ் ஹெல்த்தி மைண்ட். நான் என்னால் தூங்க முடியலை, சாப்பிட முடியலை, கண்டினியூஸாக நெகட்டிவ் தாட் வருது, கண்டினியூஸாக மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, க்ரையிங் ஸ்பெல் இருக்குது, ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆப்சன்டீசம் இருக்குது, சிவியராக டிஸ்ட்ரெஸ் இருக்குது, 2-3 டைம் செல்ஃப் ஹார்ம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கவுன்சிலிங் மட்டும் போராது. இது லாரியில் அடிபட்டால் எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். தி மைண்ட் ரிக்வயர்ஸ், மைண்ட் இஸ் ஒன்லி அ ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின். நான் யாருக்கும் வேண்டுதல் இல்லைல்ல அழணுன்னோ கஷ்டப்படணுன்னோ, இன்வாலண்ட்ரியாக மைண்ட் இஸ் சஃபரிங். அப்போ அந்த டிஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நம்ம பிரெயினுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ இன்ஃப்ளமேஷன், நியூரோ மாடுலேஷனை சரி பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் அவசியம். ஒருத்தருக்கு சூசைடல் தாட்ஸே இருக்குது அப்படின்னா மெடிசின்ஸ் அவசியம். ஆனால் இதெல்லாம் லைஃப் லாங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் பெட்டர் ஆகும் பொழுது தான் அந்த பர்சன்னால் ஒரு கவுன்சிலிங்லேயோ அதில் நம்ம சொல்கிற விஷயத்தையோ
ஃபாலோவே பண்ண முடியும். ஒருத்தர் சிவியர் டிப்ரெஷனில் இருக்காங்க, இங்கேருந்து ஒரு கை நீட்டி வாட்டர் எடுத்து குடிக்கிறது கூட அவங்களுக்கு எஃபர்ட்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அவங்கள வந்து டெய்லி 1/2 மணி நேரம் காலையில் ஈவினிங் வாக்கிங் போ, ஸ்போர்ட்ஸ் பண்ணு அப்படின்னா சொல்கிறது ஈஸி. டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கு அது செய்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்போ தே ரிக்வயர் தட் ஹோலிஸ்டிக் அப்ரோச். இப்போ அவங்களுக்கு அனீமியா இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான மெடிகேஷன்ஸும் நம்ம கொடுக்கணும். அப்போது நம்ம எல்லா கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் தி சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம மெடிக்கலாகவும் மெடிக்கேஷன் இல்லாமல் நான் ஃபார்மகாலஜிக்கலாகவும் அட்ரஸ் பண்ணும்பொழுது தான் ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். மேம், தற்கொலை பற்றிய தவறான கருத்துகள் என்னென்ன? இப்போ பொதுவாக நிறைய பேர் நினைக்கிறது உண்டு, சூசைடை பற்றி அவங்களுக்கு ஏதோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் முன்ன மாதிரி சியர்ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு வேளை சூசைடல் தாட்டில் இருக்காங்களோன்னு நமக்கு தோணினா கூட நம்ம பேச மாட்டோம். லாட் ஆஃப் பீப்புள் திங்க் டாக்கிங் அபவுட் சூசைட் இஸ் அ பேட் ஐடியா. பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி வித்ட்ரானா போகிறாங்கன்னு தெரியும் போது நம்ம அவங்கக்கிட்ட போய் ஹவுஸ் லைஃப், வாட் இஸ் பாதரிங் யூ, ஐ எம் தேர் டு லிசன் டு யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்பத்தட்டிக்காக லிசன் பண்ணினோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து somebody is caring for me அப்படின்னு இருக்கும்போது ஆக்சுவலி தட் ரிலீவ்ஸ் தட் பர்சன் ஆஃப் தி சூசைடல் ஐடியா. அதனால நம்ம பேசுறதுனால யாருக்கும் சூசைடல் ஐடியா ஏற்படாது. இட் வில் பி ப்ரொடெக்டிவ். நமக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்குது, ஒருத்தர் ஏதாவது பண்ணிப்பாங்களோன்னா கண்டிப்பாக வி ஷுட் ரீச் அவுட் டு தட் பர்சன் அண்ட் டிஸ்கஸ் இட் ஓப்பன்லி, நான் ஜட்ஜ்மெண்டலி. இன்னொன்று நம்ம நினைப்போம், ஒருத்தர் somebody is determined to die anyway I can't do much அப்படின்னு. We need to understand suicides, the ideas are very very transient and situation specific. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோணுற ஒரு எண்ணம் தான். அப்போ அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு லிசன் பண்ணுறாங்க, அவங்கள தனியாக விடாமல் இருக்காங்க, ஒரு லீத்தல் மீன்ஸ்க்கு ஒரு ஆக்சஸ் இல்லாமல் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா தே மைட் கெட் பெட்டர் ஆஃப்டர் சம் டைம். ஸோ அதனால் நம்ம வந்து அது ஒரு இட்ஸ் நாட் அ பெர்மனண்ட் திங். ஸோ நம்ம டைம்லியாக இன்டர்வீன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சூசைட்னா ஒருத்தர் பண்ணிக்கிறாங்கன்னா அது யார் மென்டலி இல் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. லாட் ஆஃப் டைம்ஸ் சோஷியல் ரீசன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ஒன்லி 50% ஆஃப் சூசைட்ஸ் இன் இந்தியா ஆர் ரிலேட்டட் டு மென்டல் இல்னஸ். இல்லாட்டி நிறைய சோஷியல் ரீசன்ஸ் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ், இல்லைன்னா வந்து ஆல்கஹால் அப்யூஸ், இல்லைன்னா வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இதனால கூட நிறைய பேர் சூசைட்ஸ் பண்ணிக்கிறது உண்டு. அப்போ இந்த ஒரு மல்டி ஃபேக்டோரியல் மல்டி செக்டோரியல் அப்ரோச்னால தான் சூசைட்ஸை நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். பொதுவாக தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறவங்க காட்டும் அறிகுறிகளை அவங்க க்ளோஸ் சர்க்கிள் அதை அப்சர்வ் பண்ணி எப்படி மேம் அவங்கள கவுன்சிலிங்க்கு மோட்டிவேட் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? இப்போ நமக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குது, இல்லை தற்கொலை எண்ணங்களே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது யூ ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தட் பர்சன். நம்ம வந்து நேற்று வரைக்கும் இவள் ஹை சொன்னால் நானும் ஹை சொன்னேன், இன்றைக்கி அவள் ஹை சொல்லலை நானும் சொல்லலை அப்படின்னு இருக்கக்கூடாது. நேற்று வரைக்கும் அவங்க சியர்டப்பாக இருந்தாங்களே, இன்றைக்கி வந்து சைலண்ட்டாக இருக்காங்களே, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பாதரிங் தெம் அப்படின்னு we should spend a little more time with such individual in distress to understand them better. நம்ம எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எம்பத்தட்டிக் லிசனிங், we should be very very non-judgmental. இந்த பிரச்சனை தானே, இதை விட எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக கேட்கல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தரும் யூனிக், அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத நம்ம லிசன் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு மன அழுத்தமோ தற்கொலை எண்ணமோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி we should connect them with a ரிசோர்ஸ். அதாவது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு வரதோ, சைக்காலஜிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு வரதோ. இப்போ என்கிட்டயே வந்து அழைச்சிட்டு வரது நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கம்பெனி பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் தே வுட் ஹாவ் பிக்ட் அப் தி சூசைடல் ஐடியா இன் தேர் ஃப்ரெண்ட் அண்ட் தே வுட் ஹாவ் brought them டு மை கிளினிக். அப்போது கூட இருக்கவங்க ஒரு கேட்வேயாக இருக்காங்க. தே ஆர் கனெக்டிங் தி பர்சன் இன் டிஸ்ட்ரெஸ் அண்ட் தி ரிசோர்ஸ் ஆர் தி பர்சன் ஆஃபரிங் சப்போர்ட். அப்போது அந்த கனெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கனெக்ட் இல்லாமல் தான் நிறைய நேரம் சூசைட்ஸ் நடக்குது. ஏன்னா தே டோன்ட் நோ ஹூ இஸ் கேரிங் ஃபார் தெம், வேர் டு கோ ஃபார் ஹெல்ப். அப்போ சூசைட்ஸ் ஷுட் பி சீன் அஸ் க்ரை ஃபார் ஹெல்ப். அப்போ ஒருத்தர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி வந்து பெட்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்குது. டோன்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடு. நெகட்டிவ் தாட்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு வேலையை பாரு. உனக்கு வந்து சூசைட்னா அதெல்லாம் வந்து கோழையாக இருக்கவங்க தான் பண்ணுறது, எமோஷ்னலி வீக்காக இருக்கவங்க பண்ணுறது, நீலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் எடுக்கும்போது அந்த இன்னொரு பர்சனுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்க நம்மளை புரிஞ்சுக்கலை அப்படின்னு தான் தோணும். அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு அவங்களால இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா இக்னோர் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களே இக்னோர் பண்ணியிருப்பாங்களே. ஸோ ஒரு நெகட்டிவ் தாட் வருது, ஒரு டிப்ரெசிவ் தாட் வருது, ஒரு சூசைடல் தாட் வருது அப்படின்னா
அதை வந்து நம்ம அப்படியே விட்டுடு, ஜஸ்ட் லெட் கோ, அப்படியே நார்மலாக இரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியல் பீஸ் ஆஃப் அட்வைஸாக இருக்க முடியாது. நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் இன்னொருத்தர் சமாளிச்சிருக்காங்க, உனக்கு என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுடைய டிஸ்ட்ரெஸ்ஸை நெகேட் பண்ணக்கூடாது. நம்ம அக்னாலேஜ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் வி கேன் பிளே அ ஹெல்பிங் ரோல் இன் ரெக்கவரி. ஸோ இந்த நம்ம வந்து அவங்களுக்கு ஹோப் இன்ஸ்டில் பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர நம்ம அவங்கள டிஸ்மிசிவாக வந்து டீல் பண்ணக்கூடாது. நாங்கள் கேள்விப்பட்டதில் இந்தியாவில் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட எண்ணிக்கை இஸ் லெஸ் தேன் 1/4 ஆஃப் தி பாப்புலேஷன். மேம், இதுக்கான காரணங்கள் என்ன? ஏன் நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணுறதில்ல? இல்லை, நிறைய பேர் சேரலை அப்படிலாம் இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம போடுவோம். அப்போ சைக்காட்ரிஸ்டுடைய ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/1,00,000 பாப்புலேஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் இருக்குது. அதுக்கு ரீசன்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ தான் நமக்கு அவேர்னஸ் பில்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ சென்னையில் மட்டும் ஒரு 252 சைக்காட்ரிஸ்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா ஸ்டில் தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் டிமாண்ட். பட் நமக்கு வந்து பீப்புள் ஆல்சோ ஷுட் ரீச் அவுட் டு சைக்காட்ரிஸ்ட். இப்போ வந்து அர்பன் ரூரல் டிவைட் இருக்குது. அர்பன் செக்டரில் நிறைய பேருக்கு ஸ்டிக்மா இல்லாமல் ரீச் அவுட் பண்ணுறாங்க. ரூரல் செக்டரில் இன்னும் நிறைய பேருக்கு அந்த மேஜிக்கோ ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், அதர் வேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைக்காட்ரிக் இல்னஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு கண்டினியூஸ் அவேர்னஸ் வரும்பொழுது தான் லாட் ஆஃப் தேல் ரீச் அவுட் ஃபார் சைக்காட்ரிஸ்ட்ஸ் ஆர் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது தான் சப்ளையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும். ஒரு கிரைசிஸ் அப்போ நிறைய பேர் வில் ஃபீல் தி அர்ஜ் டு ஹார்ம் தெம்செல்வ்ஸ். அந்த நேரத்தில் எப்படி மேம் அவங்க அந்த எண்ணத்தை ஓவர் கம் பண்ணி வர முடியும்? இப்போது நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, இப்போ ஒரு அலையே அடிக்குது அப்படின்னா அந்த அலை அப்படியே ஏறிட்டே போகாது. சுனாமியே அடித்தாலும் அவ்வளோ ஹைட்டுக்கு போகிறதோ அந்த வேவ் கீழே தான் இறங்கி ஆகணும். அது மாதிரி எமோஷ்னலாக நம்ம அப்ஹீவலாக ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது we should understand that situation is not going to be permanent. We may feel overwhelmed. அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங்கும் பர்மனெண்ட் கிடையாதுங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஸோ 2 விஷயம் நம்ம பண்ணலாம். சப்போஸ் அதே சுச்சுவேஷன் நம்ம ஃப்ரெண்டுக்கோ இன்னொருத்தருக்கோ நடந்ததுன்னா நம்ம வந்து எப்படி அறிவுபூர்வமாக நம்ம சொல்லுவோம், இப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்னு. ஸோ we are able to dealing from that situation. அதே மாதிரி நமக்கு அது நடக்கும் பொழுதும் we should be able to psychologically deal with that situation more logically and not in a very very emotional way. ரெண்டாவது, வித் டைம் டெஃபினெட்லி இப்போ ஒரு வேவ் மேலே ஏறினாலும் இறங்குற மாதிரி கோபம் அதிகமாக வருது, இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் செல்ஃப் ஹார்ம் தாட் வருது அப்படின்னா அது ஒரு ஃப்ளீட்டிங் தாட்டாக தான் இருக்கும் நிறைய நேரம். அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அது சரியாகவும் போயிடும். ஆனால் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய பிஹேவியர் வைஸ் வெர்பலாவோ இல்லை நான் வெர்பலாவோ நான் வந்து என்னை கையை ரிஸ்ட்டை ஸ்லாஷ் பண்ணிட்டேன், ஒரு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டேன், சாப்பிடாம தள்ளி விட்டுட்டேன், வேறு ஏதாவது செல்ஃப் ஹார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பிஹேவியரில் நம்ம ஒன்றும் நெகட்டிவாக பண்ணாமல் இருந்தால் போதும். எமோஷ்னலாக அப்படியே நம்ம உடனே ஹாப்பி ஆக முடியாது. நம்ம அழலாம், இல்லை நம்ம கோபப்படலாம். பட் தெர் இஸ் அ ஹெல்த்தி வே ஆஃப் வென்டிங் இட் அவுட் அண்ட் வி ஷுட் நாட் ரிசார்ட் டு வெரி வெரி அன்ஹெல்த்தி கோப்பிங் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 1 hour or 2 hours. அப்போ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு லாஜிக்கல் பிரெயின் நமக்கு சிங்க் ஆகும்போது we ourselves know how to deal with that situation in a better way. சூசைட் ப்ரிவென்ஷன் சென்டர்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருந்தால் நம்ம வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம்? நிறைய நமக்கு சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப் லைன்ஸ் அண்ட் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ சமீபமாக மாவட்ட இப்போ மனநல திட்டம் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் 14416 அப்படிங்கிற நம்பரில் நமக்கு வந்து ஆட்டோனாமஸாக நம்ம கால் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்மளுடைய டிஸ்ட்ரெஸ்ஸை கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிலேயபிளாக இருக்குது. தே ஒர்க் 24/7. இப்போ ப்ரைவேட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்னேஹா அப்படிங்கிற சென்டர் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ்லி டெடிகேட்டட் ஃபார் சூசைட் ப்ரிவென்ஷன். ஸோ நம்ம வந்து இந்த நம்பர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணினோம் அப்படின்னா தே ஆர் பேசிக்லி சூசைட் அண்ட் சைக்காலஜிக்கல் சைடில் இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் numbers. So they will be able to assess and provide the right guidance for us. So World Suicide Prevention Day ஓட triennial theme தான் Creating Hope Through Action. இந்த கருப்பொருள் என்ன மேம்? இதை எப்படி கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ண முடியும்? இப்போ வந்து இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் 2021, 22, 23 3 வருஷத்துக்குமே நமக்கு தீம் வந்து WHO கிரியேட் ஹோப் த்ரூ ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா சூசைடே வந்து ஒருத்தர் ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுனால தான் நடக்குது.
அப்போ யூ ஆர் ஏபிள் டு கிவ் ஹோப் டு சம்படி. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்க்கோ கஷ்டப்படுற ஒருத்தருக்கோ சரியாயிடும், ப்ராப்ளம் இல்லை, ஐ எம் தேர் டு கேர் ஃபார் யூ, ஐ வில் சப்போர்ட் யூ த்ரூ திஸ் பீரியட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் ஆக்சுவலி கிரியேட்டிங் ஆர் இன்ஸ்டில்லிங் ஹோப் இன் சம்படிஸ் லைஃப்ஸ். அது நம்ம வந்து வெறும் வார்த்தை வழியாக இருந்தால் போதாது, யுவர் ஆக்ஷன் அண்ட் பிஹேவியர் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் டு இட். அப்போது அவங்களுடைய டிஸ்ட்ரெஸ்க்கு நம்மளை அவைலபிளாக வச்சுக்கிறதும், யூ ஷுட் லிசன் டு தெம், you should understand their problem, you should help them seek the right kind of help, ask them to come to a psychiatrist, accompany them. ஸோ நம்மளுடைய ஆக்ஷன் வழியாக இப்போ நம்ம சம்டைம்ஸ் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வரணும் இல்லை. இப்போ ஒரு பாவர்ட்டி இருக்குது, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அப்போ நம்ம ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்கோம், ஒரு பாலிசி மேக்கராக இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ஒரு டொமைனில் there is always something that you can contribute towards somebody's betterment. ஸோ we should definitely do that. மற்றவங்க லைஃப்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கனெக்டில் இல்லாமல் ஐ கேன் ஆல்வேஸ் இன்ஸ்டில் ஹோப் இன் சம்படிஸ் லைஃப் த்ரூ மை ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரடமில் நம்ம மைண்ட் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். டெஃபினெட்லி வென் யூ கேர் ஃபார் சம்படி இன் டிஸ்ட்ரெஸ் யூ ஆர் helping their mind to recover, you are changing their life for a better future. So what would be more gratifying than that? So அந்த take home message நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். Every human life is valuable. சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் லைஃப் பற்றி ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலாக நேயர்களுக்கு என்ன மேம் தெரிவிக்க விரும்புகிறீங்க? நம்ம இவ்வளோ எல்லாம் நம்ம பேசும்போது நம்ம டேக் ஹோமாக என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, சூசைட்ஸ் ஆர் மல்டிஃபேக்டோரியல், சூசைட்ஸ் ஆர் ப்ரிவென்டபிள். இப்போ ஒரு ப்ரிவெண்ட் பண்ண முடியுங்கிறதுனால தான் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ப்ரிவெண்ட்டே பண்ண முடியாது அப்படின்னா அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ சூசைட்ஸ் ஆர் ப்ரிவென்டபிள் அண்ட் ஈச் ஆஃப் அஸ் ஹாவ் அ ரோல் டு ப்ளே இன் ஹெல்பிங் சம்படி. ஸோ அதுதான் வந்து நம்ம ஒரு டேக் ஹோமாக புரிஞ்சுக்கணும். அண்ட் டூ சப்போர்ட் people with psychological issues and don't stigmatize. So nobody is immune to psychological issues. இப்போ நம்ம கோவிட் 2 வேக்சினேஷன் போட்டுட்டோம்னாலும் கோவிட் வரலாம்ல. அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் நோ சைக்காலஜிக்கல் வேக்சின். நம்ம யாருக்கு வேணால் என்ன சைக்காலஜிக்கல் இஷ்யூ வேணால் வரலாம். ஸோ வி ஷுட் நெவர் ஸ்டிக்மடைஸ் ஆர் மார்க் அட் சம்படி ஹூ இஸ் ஹேவிங் அ சைக்காலஜிக்கல் இஷ்யூ. We should support them. It is our responsibility and duty to help them recover. So அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் சென்சிட்டிவிட்டியோடையும் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம கெஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ரம்யா சம்பத் ரொம்ப அழகாக விரிவாக நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துருக்காங்க. இந்த வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டேவோட தீம் கிரியேட்டிங் ஹோப் த்ரூ ஆக்ஷன். இதனால நாம் அனைவரும் தற்கொலையில்லா சமுதாயத்தை நோக்கி செல்வதற்கு பாடுபட வேண்டும். சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம நேயர்களுக்கு விழிப்புணர்வு தந்திருக்காங்க. மக்களுக்கு லைஃப் அண்ட் மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸுக்கு பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் மேம். என்ன நேயர்களே, சூசைட் ப்ரிவென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இட்ஸ் ஹை டைம் நம்ம நலனும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக நாம இருக்கணும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் யோர் ஆர்ஜே அஞ்சனா ஃப்ரம் MOP CRS 107.8. திஸ் இஸ் ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட். ஸ்டே டியூன்ட். வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.